ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து நூல் ஆசிரியர்கள் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நூலாசிரியர் அப்படி போட்டுட்டு நூலாசிரியர் பேரை எழுதிட்டே வாங்க. இந்த பகுதியில் 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது 200+ நூலாசிரியர் கிடச்சிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர். உண்மை சுடும் சிறுகதையோட ஆசிரியர் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சிறுகதை எழுதியவர் சு. சமுத்திரம். அடுத்து இரவின் அறுவடை புவியரசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. புதுமை பித்தன் எழுதிய நூல் காஞ்சனை. கூப்ப ராஜகோபாலன். மூன்று உள்ளங்கள். மௌனி எழுதிய நூல் அழியாச்சுடர். தி. ஜானகிராமன். முள்முடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் எழுதியது. பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன் எழுதினது. அடுத்து மிட்டாய்க்காரன் எழுதினது கி.வா. ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிவப்பு ரிக்ஷா எழுதினது தி. ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லாச ராமாமிர்தம். அடுத்து திரிபுரம் கு. அழகிரிசாமி. இந்த கொஸ்டினில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னா, கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர். அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நூலாசிரியர்கள். பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நட்சத்திர குழந்தைகள் பி.எஸ். ராமையா. கணையாளியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொலுபொம்மை எழுதியது நா. பிச்சமூர்த்தி. அடுத்த கொஸ்டின், சிறுகதை ஆசிரியர்கள். கமலாயன் எழுதியது உனக்கு படிக்க தெரியாது. இந்த சிறுகதை நல்லாயிருக்கும். பி.ச. குப்புசாமி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம் எழுதிய சிறுகதை காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. அடுத்த கொஸ்டின், நூலாசிரியர்கள். தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் எழுதியது. மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி எழுதியது. திருக்கோவையார் மாணிக்க வாசகர் எழுதியது. அடுத்த கொஸ்டின், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் எழுதியது. பாவிய கொத்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார் எழுதியது. அடுத்த கொஸ்டின், விழிப்பு சிறுகதையோட ஆசிரியர் சிவசங்கரி. கரையும் உருவங்கள் வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் சிறுகதையோட ஆசிரியர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கம்பர் எழுதிய நூல் சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர் ராசராச சோழனுலா. பாரதிதாசன் குடும்ப விளக்கு. பாரதியார் எழுதியது பாஞ்சாலி சபதம்.
அடுத்து சிறுகதை ஆசிரியர். தேங்காய் துண்டுகள். தேங்காய் துண்டுகள் சிறுகதை எழுதியது டாக்டர் மூவ. கிளிசல். கிளிசல் வந்து நாஞ்சில் நாடன். சட்டை. சட்டை வந்து ஜெயகாந்தன் எழுதியது. ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திரு தொண்டர் தொகை. சுந்தரமூர்த்தி. திருச்சிச்சம்பல கோவையார். மாணிக்கவாசர். திருவாய்மொழி. திருவாய்மொழி வந்து நம்மாழ்வார் எழுதியது. திருக்குறுந்தாண்டகம். திருமங்கை ஆழ்வார் எழுதியது. அடுத்து ஆசிரியருடன் நூலை பொருத்துக. சுவாமி விபுலானந்தர். மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள். சாகுந்தலம். பம்மல் சம்பந்தனார் எழுதியது நாடக தமிழ். அடுத்து காசி விசுவானந்தன். டம்பாச்சாரி விலாசம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புலவர் நூற்பெயர். திருவிக்கா எழுதியது. உரிமை வேட்டல். ஊவை சாமிநாதையர். என் சரிதம். பர்திமார் கலைஞர். ரூபாவதி. தேவநாய பாவாணர். மண்ணிலே வின். அடுத்த கொஸ்டின். பெருஞ்சித்திரனார் ஓட நூல் வந்து கனிச்சாறு. சுரதா தேன்மலை. முடியரசன் காவிய பாவை. பாரதிதாசன் எழுதியது குறிஞ்சி திட்டு. அடுத்து நாவல் பழம். நாவல் பழம் எழுதியது நா காமராசன். நந்தவன நாட்கள். மு மேத்தா. நிலவு பூ. நிலவு பூ வந்து சிற்பி பாலசுப்ரமணியம். ஊமை வெயில். ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் எழுதியது. அடுத்த கொஸ்டின். தேங்காய் துண்டுகள் ஆல்ரெடி பார்த்தோம். டாக்டர் மூவ. மண்ணின் மகன். நீல பத்மநாபன். செங்கமலமும் ஒரு சோப்பும். சுந்தர ராமசாமி. விழிப்பு. விழிப்பு வந்து சிவசங்கரி எழுதியது. அடுத்து நூலாசிரியர். களவெளி 40. களவெளி 40 வந்து பொய்கையார் எழுதியது. கைநிலை. கைநிலை வந்து புல்லங்காடனார். கார் 40. கார் 40 வந்து கண்ணங்கூத்தனார். இது எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, காரில் போகிறது வந்து ஒரே கூத்தாக இருக்கும். அப்போது கண்ணங்கூத்தனார் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பழமொழி. பழமொழி வந்து மூஞ்சூரை அரையனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நூலாசிரியர். தமிழ் சுடர்மணிகள். தமிழ் சுடர்மணிகள் வந்து எஸ் வையாபுரி பிள்ளை எழுதியது. தமிழர் மதம். மறைமலை அடிகள். சைவத்திரவு. சைவத்திரவு வந்து திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியது. செந்தமிழும் கொடுந்தமிழும். ராபி சேது பிள்ளை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்கடுகம். திருக்கடுகம் எழுதியது நல்லாதனார். ஆசரக்கோவை. ஆசரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400. மூஞ்சுரை அரையனார். சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம் எழுதியது காரியாசன், எல்லாருக்கும் தெரியும். அடுத்து திணைமாலை 150. கணித மேதாவியர் எழுதியது. திருக்கடுகம் நல்லாதனார் இப்போ தான் பார்த்தோம். திணைமொழி 50. கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை வந்து ஊவை சாமிநாத ஐயர் எழுதியது. அடுத்த கொஸ்டின். சயங்கொண்டார். சயங்கொண்டார் எழுதியது கலிங்கத்து பரணி. காரியாசன் சிறு பஞ்சமூலம். கம்பர் சடங்கோ பரதாதி. கண்ணகனார் புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூலாசிரியர். பெத்தலேகம் குறவஞ்சி. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியா எழுதியது. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். குமரகுருபரர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அழகர் கிள்ளை விடு தூது. இது வந்து பலபட்டடை சொக்கநாத பிள்ளை. தக்கையாக பரணி. தக்கையாக பரணி வந்து ஒட்டக்கூத்தர் எழுதியது. அடுத்து பாருங்க. நூலாசிரியர். போச்சி திருவகவல். எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை எழுதியது. பரமார்த்த குருகதை. வீரம முனிவர் எழுதியது, எல்லாருக்கும் தெரியும். முதுமொழி மாலை வந்து உமர் புலவர். பெண்மதி மாலை. பெண்மதி மாலை எழுதியது வேதநாயகம் பிள்ளை. அடுத்து மணிமேகலை. மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். தேவாரம். தேவாரம் எழுதியது சுந்தரர். சீரா புராணம் வந்து உமர் புலவர். இரட்சணிய யாத்திரிகம் எழுதியது வந்து கிருஷ்ணபிள்ளை. அடுத்த கொஸ்டின். நூலாசிரியர். நூல். சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா எழுதியது எழுத்து. பி.எஸ். ராமையா. நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்ரன். அசோகமித்ரர்
எழுதிய நூல் வந்து அப்பாவின் சிநேகர். நான் பார்த்தசாரதி எழுதிய நூல் வந்து வலம்புரி சங்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் பாரதிதாசன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. சீட்டுக்கவி பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி எழுதியது தோளா மொழி தேவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூல் புலவர். பெரிய புராணம் சேக்கிலார். ராமாயணம் கம்பர் எழுதியது. சீரா புராணம் உமர் புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. புத்தகச்சாலை. புத்தகச்சாலை என்னும் நூலை எழுதியது பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான். சிக்கனம். சிக்கனம் எழுதியது சுரதா. காடு வந்து வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொன்னூல் விளக்கம் ஆல்ரெடி பார்த்தோம், வீரமா முனிவர். நாலடியார் வந்து சமண முனிவர்கள் எழுதியது. திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபரர் எழுதியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூதுரை. மூதுரை எழுதியது ஔவையார். வெச்சி வேர்க்கை. வெச்சி வேர்க்கை வந்து அதிவீரராம பாண்டியர். நன்னெறி. நன்னெறி நூலை எழுதியது வந்து சிவபிரகாசர். அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் வந்து முனைப்பாடியார் எழுதியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வீரகாவியம். வீரகாவியம் எழுதியது முடியரசன். ஏசு காவியம். ஏசு காவியம் இயற்றியது கண்ணதாசன். ஒளிப்பறவை. ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியத்தோட நூல். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் எழுதியது வந்து காமராசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுபானாச்சு படை. சிறுபானாச்சு படை எழுதியது வந்து நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாச்சு படை எழுதியது வந்து நக்கீரர். பொருணராச்சு படை எழுதியது வந்து முடத்தாம கன்னியார். பெரும்பானாச்சு படை. பெரும்பானாச்சு படை எழுதியது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூலாசிரியர் நூல்கள். மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் எழுதிய நூல் வந்து திருக்கோவை. ஆண்டாள். ஆண்டார் எழுதிய நூல் வந்து நாச்சியார் திருமொழி. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சுந்தரர். சுந்தரர் எழுதியது வந்து திருத்தொண்டர் தொகை. திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்து நம்ம தாண்டக வேந்தர்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆசிரியர் சிறுகதை. அம்பை. அம்பை ஆசிரியர் எழுதியது வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை. அனுராதா ரமணன் எழுதியது வந்து கால சுமை தாங்கி. திலகவதி எழுதியது காளி என்னும் சிறுகதை. பாக்கியா எழுதிய சிறுகதை வந்து வலம்புரி. அடுத்து நூல் நூலாசிரியர். நன்னூல். நன்னூல் எழுதியது வந்து பவனந்தி முனிவர். வச்சநந்தி மாலை. நூலாசிரியர் வந்து குணவீர பண்டிதர். யாப்பெருங்காரிகை எழுதியது வந்து அமிர்த சாகரர். வீரச்சோழியம் என்னும் நூலை எழுதியது வந்து புத்தமித்திரர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புலவர் நூற்பெயர். முடியரசன். முடியரசனின் நூல் வந்து காவியப்பாவை. சச்சிதானந்தன். ஆனந்த தேன். குமரகுருபரர். சகலகலா வள்ளி மாலை. கண்ணதாசன் இயற்றியது மாங்கனி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூல் ஆசிரியர். பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் எழுதியது. குயில் பாட்டு பாரதியார் எழுதியது. ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர் எழுதியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆசிரியர் சிறுகதை. வ.வே.சு. ஐயர் எழுதிய சிறுகதை வந்து மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் எழுதியது பச்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் எழுதிய சிறுகதை அபிநய கதைகள். கு.ப.ரா எழுதிய சிறுகதை வந்து காணாமலை காதல். அடுத்து பாருங்க. நூல்கள் ஆசிரியர். முருகன் பிள்ளைத்தமிழ். இயற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் இயற்றியவர் உமே சாமிநாத ஐயர். கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை மறைமலை அடிகள். அடுத்த கொஸ்டின். நூல்களை நூலாசிரியர் பெயரோடு பொறுத்துக. மான விஜயம். மான விஜயம் இயற்றியது வந்து பரிதிமார் கலைஞர். மன்னியல் சிறுதேர் கதிரேச செட்டியார். மனோன்மணியம். மனோன்மணியம் இயற்றியது வந்து சுந்தரம் பிள்ளை, எல்லாருக்கும் தெரியும். நந்தனார் சரித்திரம் கோபால கிருஷ்ண பாரதி.
அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆசிரியர் நூல் வாவேசு ஐயர். மங்கையர்க்கரசியின் காதல் இப்போ தான் பார்த்தோம். புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கூப்பர் ராஜகோபாலன். விடியுமா ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் இயற்றிய நூல் வந்து குறிஞ்சித்தேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நூலாசிரியர் மூவர் உலா. மூவர் உலா இயற்றியது வந்து ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி ஆல்ரெடி பார்த்தோம். செயங்கொண்டார். சிலை எழுபது கம்பரோட நூல். நலவெண்பா இயற்றியது வந்து புகழேந்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நூலாசிரியர் நூல் சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் சிற்பி பாலசுப்ரமணியம். இயற்றியது வந்து சிரித்த முத்துக்கள். ஆலந்தூர் மோகனரங்கன். இமயம் எங்கள் காலடியில் அப்துல் ரகுமான். இயற்றியது நேயர் விருப்பம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தொண்டை மண்டல சதகம் எழுதியது வந்து படிக்காசு புலவர். பிரபுலிங்கல் ஈலை சிவபிரகாச சுவாமிகள். முகைதீன் புராணம் எழுதியது வண்ணக்களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை முகமது உசேன் புலவர். அடுத்த கொஸ்டின். நூலோடு நூல் ஆசிரியர்களை பொறுத்துக. மானுடம் வெல்லும் எழுதியது வந்து பிரபஞ்சன். மெர்க்குரி பூக்கள் வந்து பாலகுமாரன். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி. அடுத்த கொஸ்டின். நூல் ஆசிரியர்கள் நூல்கள். அகிலனோட நூல் வந்து சித்திரப்பாவை. ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள். கி ராஜநாராயணன். கோபாலபுரம். கல்கி வந்து அலையோசை எல்லாருக்கும் தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. பண்டிதமணி கதிரேச செட்டியார். நூல் வந்து உதயன சரிதம். காசுப்பிள்ளை வந்து பழந்தமிழ் நாகரிகம். மறைமலை அடிகள். அறிவுரை கொத்து. எஸ் வையாபுரி பிள்ளை எழுதிய நூல் வந்து காவிய காலம். அடுத்த கொஸ்டின். பாவை வந்து நூலாசிரியர் மூவ. தில்லானா மோகனாம்பாள். நூலாசிரியர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு. திசும்பர சாமியார். வடுவூர் துரைசாமி ஐயங்கார். பார்த்திபன் கனவு இது எல்லாருக்கும் தெரியும். பார்த்திபன் கனவு வந்து கல்கி. அடுத்த கொஸ்டின். நூலாசிரியர் நூல் கோவி மணிசேகர். யாகசாலை. பாலகுமாரன். இரும்பு குதிரை. ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் ஆல்ரெடி பார்த்தோம். இந்திரா பார்த்தசாரதி. குருதி புனல். அடுத்த கொஸ்டின். வேங்கையின் மைந்தன். நூலாசிரியர் வந்து அகிலன். துளசி மடம். நூலாசிரியர் நா பார்த்தசாரதி. ராஜபேரிகை. சாண்டில்யன். மகாநதி. பிரபஞ்சன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நலவெண்பா இயற்றியது புகழேந்தி. நைடதம் அதிவீரராம பாண்டியர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். சகலகலாவல்லி மாலை இயற்றியது குமரகுருபரர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டாக்டர் மூவ. அகல்விளக்கு. உமாசந்திரன் எழுதியது வந்து முள்ளும் மலரும். சூரியகாந்தன் இயற்றியது மானாவரி மனிதர்கள். கிருஷ்ணமணி இயற்றியது வந்து வேர்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்ணீர் பூக்கள் இயற்றியது வந்து மீரா. இன்னொரு தேசிய கீதம் இயற்றியது மு மேத்தா. ஊசிகள் வந்து வைரமுத்து எழுதியது. பால்வீதி அப்துல் ரகுமான். அடுத்த கொஸ்டின். திரிகுச்சால குறவஞ்சி. நூலாசிரியர் வந்து திரிகுட ராசப்ப கவிராரர். ராவண காவியம் புலவர் குழந்தை. மீனாட்சி அம்மை குரம் இயற்றியது குமரகுருபரர். தில்லை கலம்பகம். இரட்டை புலவர். அடுத்து ஈஸியான கொஸ்டின். குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர். முல்லைப்பாட்டு இயற்றியது நப்பூதனார். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநெல் வாடை இயற்றியது வந்து நக்கீரனார். அடுத்த கொஸ்டின். நூலாசிரியர் பழமொழி.
மூஞ்சுரை அறையினார் ஆல்ரெடி பார்த்தோம். நன்னரி சிவபிரகாசர், மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர், குசேல பாக்கியானம். இயற்றியது வள்ளலூர் தேவப்பிரகாச பிள்ளை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள பகுதி நிறைவடைந்தது. அடுத்த பகுதியில் அணி இலக்கணம் பார்ப்போம். கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.